ஹாய் டிகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் ஏலகிரி தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஏலகிரி வந்து நம்ம போயிட்டு வந்திருக்கோம் பைக் ரைடு. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த குரூப் ரைடில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம போகிறோம். ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. நைட்டில் ரைட் பண்ணி போகிறது அது ஒரு தனி ஒரு ஹாப்பிங்க. சீரியஸாகவே சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம பகலில் ரைட் பண்ணுறதை விட நைட்டு ரைட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா டைம் கீப் அப்பு, ரீச்சபிள் வந்து ரொம்ப ஒரு சீக்கிரமாகவே நம்ம வந்து ரீச் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. அதுதான் இந்த நைட் ரைட்டில் வந்து நான் ஃபீல் பண்ணுறது. நம்ம வந்து வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ரெசார்ட்டுக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். ரெசார்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. வித் ஸ்விம்மிங் பூலோட, வித் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நான் இந்த ரெசார்ட்டோட டிஸ்கிரிப்ஷனு, கான்டாக்டு எல்லாமே வந்து கீழே போடுறேன். வியூ பண்ணிவிட்டு வாங்க. நாங்கள் பார்த்தது இந்த ரெசார்ட்டில் வந்து ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் கம்மி, ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நீட்னஸ் நல்லாவே இருந்துச்சு. குட் மார்னிங் டிகே ஃபேம்ஸ். நம்ம காலையில் எழுந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பைக்ஸ் வந்து எத்தனை பைக்ஸ் வந்திருக்கு அப்படின்றது நம்ம வந்து ஒரு வீடியோ ஷூட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 14 பைக்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக குரூப் ரைடு என்ஜாய் பண்ணுங்கள் டிகே ஃபேம்ஸ். நான் எப்போவுமே சொல்கிறேன், சிங்கிள் ரைடை சோலோ ரைட்ஸ் விட குரூப் ரைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸு, மைண்ட் ப்ளோயிங். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2வது ரைடு, குரூப் ரைடு வித் மிஸ்டர் தினேஷ் பிளாக் பைக்கர். அந்த ஸ்குவாடு கூட இது 2வது ட்ரிப்பு ஏலகிரி. இதுக்கு முன்னாடி வந்து கந்திக்கோட்டா போயிருந்தோம், நல்லா இருந்துச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு. சேம் டிட்டோ இங்கேயும் அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம ட்ரோன் ஷாட்டும் வந்து வியூ பண்ணி போட்டிருந்தோம். இதில் நம்ம தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸு வந்து போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு காம்பேக்டான ஒரு கெஸ்ட் ஹவுஸுங்க. உண்மையாகவே சீரியஸாக சொல்கிறேன். நான் அடுத்த பிளான் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேமிலி வச்சு ஒரு இது பண்ணணும், இங்கே ரெசார்ட்டில் வந்து நல்லா செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ டாப் வியூ ட்ரோன் ஷாட் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. பக்கத்தில் வந்து கட்டிகிட்டு தான் இருந்தாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலகிரி ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே தான் வந்துருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரீயாகவே இருந்துச்சு. இங்கேருந்து கிட்ட அப்படி பார்த்திங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அது சம்பந்தமே இருக்காது. ஐயா வேணாம். இல்லை யாருக்கா பொங்கல் யார் பண்ணது? நீங்கள் தானே? உங்கள் பேர்? சோஃபியா. ஓகே. உங்கள் அக்கா தான் பொங்கல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அடுத்த பிளான் வந்து நம்ம நிலவூர் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. அவன் வந்துட்டுருக்கான். வரல எல்லாம். These guys are very slow. Yeah, not coming. Yes, petrol is very slowly. ஐயோ இது பார்த்தா அப்படியே
என்னடா தம்பி 10 வாங்கினா 2 எள்ளி புடி. ஓ இப்போ 2 ஆயிடுச்சா? உன் பேர் என்ன? மகன். மோகனா? வியாபாரம் பண்ணுறடா? போயிட்டு வாங்க 10 வாங்கினா 2 பிரி. போயிட்டு வந்தவொடனே குடிச்சிடலாம். 10 வாங்கினா இப்போ 2 ஆக்கிட்டான். இப்போ 2 ஆகிட்டான். ஆமாம், முதல்ல இன்னும் 3 ஆகிடுவான் அப்படியே பசங்க. ஃப்ரீன்னு சொல்றான் வாங்க உங்களுக்காக கம்மியா தரோம். வாங்க எள்ளி போயிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிலவூர் வியூ பாயிண்டில் தான் இப்போ வந்து இங்கே இருக்கும். ஸோ பார்த்தாச்சு. இங்கே டிக்கெட் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, மேலே போய்ட்டு ஒரு 2 வியூ பாயிண்ட் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் பேக் தான் வரணும். ஸோ வந்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட்டு லொக்கேஷன். நம்ம டீம்ஸ் எல்லாமே வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க. ரைடர்ஸ் இதுதாங்க அந்த நிலவூர் வியூ பாயிண்ட்டு. நாளைக்கு இருக்கிற மாதிரி பூக்கும் தருணம் மாறியா இருக்கு. ஏய் பலூன்ரா. அட்வென்ச்சரஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம விக்னேஷ் ப்ரோ வந்து ஜிப்லைனுக்கு ரெடி ஆகிட்டாரு. அழகிய முகம் டிக்கி கிக்கி கொக்கி விட்டுற போதா? விடு தம்பி, பார்த்துக்கலாம் கழுத. नेक्स्ट रेस्ट क्या वो नेम क्या है वो? हाँ तुम्हारा हाँ हीरो अरे सक्का जिप लाइन ऑपरेटर அண்ணே தம்பி ஓகேன்னு போது தான் விடணும். ஓகேவா? ஆண்டி 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 பிடிக்கிச்சு ஆண்டி. ரெடி ரெடி 3 2 1 हां भैया ओके स्टार्ट. ஏய் டைட் ஆ ஐயோ போட்ற வச்சா டிக்கெட் ஃபுல் டைட் ப்ரோ. எங்க அத்தா உங்க அத்தா மாரி அத்தா சல்ல அத்தா. ரெடி हां ரெடி.
ஆளு பாடி வேற லெவல் ஆயிடுச்சு. தமிழ் தெலுங்கு எல்லாம் மலையாளம் இப்ப நாளைக்கு பார்த்தா மலை நானும் உள்ள வரலாமா? மூஞ்சிலே அடிப்பாங்க பரவாயில்லையா? ப்ரோ சிவமணி ப்ரோ வாங்க ப்ரோ. மழை வந்துரும். இவங்க என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ டீம். ஓகே ஷூலா வேணாமா? இவனை பார்த்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு குசு கட்டிட்டு அந்த குசு பெரிய ஆயிடும். நான் வெளியே வந்து குமராஜா எங்க போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்காம நீ தனியா அடிபடி சாப்பிடுற. பாத்தியா அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார் அடியே ஊருக்கு போற முடியே கடைசியா அவனுக்கு 2 பேருக்கு ஒரு தடவை பாத்துக்க வர மாட்டானுங்க. அவங்க சைடுல ஆகி போச்சுன்னா ஜெயில வந்து பாரு. எங்க சைடுல ஆகி போச்சுன்னா கடையை காலி பண்ணிட்டு ஊரா பக்கம் போயிடணும். பாடியா கீடியா கட்டி டிஸ்டர்ப் பண்ணப்படாது. ஆமா என்னடா இங்க இருந்த வண்டியா தாக்குறோம் தூக்குறோம் டபுளா கேக்குதா இப்பயே? கேமுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சிவப்போ வந்து ரெடி ஆயிட்டாரு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் சொல்லிட்டு இந்த ட்ரம்ல ஒளிஞ்சு வந்து அந்த ஃபிளாக் பண்ணணும். தொட்டா பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் தர்றாங்களோ தொட்டா ஷூட் பண்ணணும். பால் படாம தொட்டா ஒரு பாயிண்ட். ஓகேவா? பால் தொடாம பட்டா ஒரு பால் தொட்டா அங்க போயிடணும். எங்க போயிடணும்? திருப்பி பேக் டு ஜோன். அப்ப அந்த டைம் சுடலாமா? நீங்க சொல்லிடுவீங்க. நீங்க மட்டும் போயிடணும், மற்றவங்க அப்படியே கண்டினியூ ஷூட்டிங்ல. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபிளாக் தொட்டாலையும் திருப்பி அங்கே தான் போகணும். ஓகேவா? ஃபிளாக் தொடுறாங்க பாருங்க, அவங்க மட்டும் திருப்பி அங்கேருந்து போகணும். அதே மாதிரி க்ளோஸில் வச்செல்லாம் ஷூட் பண்ண முடியாது. இதோட இந்த டிஸ்டன்ஸ்லேயே இருக்கணும். கொஞ்சம் க்ளோஸில் வச்செல்லாம் விளையாட்டுக்கு சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா டிஸ்குவாலிஃபை இல்லை சப். அதே மாதிரி இந்த மாஸ்க் மட்டும் எக்காரணத்தை கொண்டு ரிமூவ் பண்ணாங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, ரிமூவ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் சுட்டாங்கன்னா கண்ணில் படிச்சுன்னா கண்ணே போயிடும். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது சுட்டு. ஓகே ஃபைன். ஓகேவா? அதே மாதிரி பேக்கில் திரும்பி போகிறாங்க பாருங்க, ஹிட் ஆகிட்டோ இல்லை ஃப்ளாக் தொட்டோ போகிறாங்க பாருங்க, அந்த டைமில் ஏன் பண்ணாது. ஓகேவா? இந்த ஏட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஐ திங்க் பேக்ல நம்ம இப்படியே போய்க்கலாம். பேக்ல இப்படியே போறது இன்னும் சேஃபாக விளையாடிக்கோங்க. சேஃபா விளையாடுவோம். மற்ற இடத்துல எங்கே பட்டாலும் ஓகே, பேஸில் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. வைக்க வேண்டிய இடமே பாயிண்ட் கிடையாது. மருதமுத்து ஆளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். ப்ளூ டீம் ரெடியா? ரெடி ஸ்டார்ட். யார் தாங்க இந்த பாடிக்கு இந்த சைடு வரக்கூடாது. ஓகேவா? நீ இங்கே ஏன் என்னடா சவாடியா அவரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். கொட்டிச்சு வெயிட் இல்ல புல்லட் கொட்டிச்சு. வெயிட் பண்ணு புல்லட் எல்லாம் மொத்தமா கீழே கொட்டிச்சு. ப்ரோ எனக்கு ஹெல்மெட் சைடு போயிட்டு இருக்கு ப்ரோ. ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்து உள்ள அந்த ஊந்துதுன்னா அவ்வளவுதான். போதும்
ரிமூவ் பண்ணிட்டு சிலிண்டர் போதும் 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 ஏய்